அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம் இந்நாளிலே. ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in special way for all the sponsors for this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் எவரும் இல்லை. மத்தேயு எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 11 இறைவசனம் 11. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானினுடைய திருவிழாவினை கொண்டாடுகின்றது. இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், நாம் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானை போன்று உண்மைக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டினார். அவரோ வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். நானோ தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் அவரை போன்று உண்மைக்கு சான்று பகர வரம் வேண்டி இக்கல்வாரி வழியில் இணைவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே
உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியால் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சி உருவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனன்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139. பதிலுரை பாடல் பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதையும் எழுவதையும் நீ அறிந்திருக்கின்றே. என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றே. நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன்.
செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறிந்து கொள்ளும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதிகளின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இப்போது இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. அவர் ஒளியை குறித்து சான்று பகரவும், ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்யவும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, இக்குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோரும் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர்.
இச்செய்தியை யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் நிறுத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவண்ணமையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவரை பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் எவரும் இல்லை. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் எவரும் இல்லை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 11. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மதுரையிலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வு இது. பூரணம் அம்மாள் என்பவர் கனரா வங்கியிலே வங்கி பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவருடைய கணவர் உக்கிரபாண்டி. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகள், ஜனனி என்ற மகள். இந்த குடும்பம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. திருமணமாகி 2 ஆண்டுகளிலே இவருடைய கணவர் உக்கிரபாண்டி இறந்து விடுகிறார். தன்னுடைய வங்கி பணியின் வழியாக வரக்கூடிய ஊதியத்தை வைத்து தன்னுடைய ஒரே மகள் ஜனனியை சிறப்பாக படிக்க வைக்கின்றார். படிக்க வைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய ஒரே மகளை நல்ல திருமணமும் செய்து வைக்கிறார். தன்னுடைய ஒரே மகளும் 2 ஆண்டுகளிலே இறந்து விடுகிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே துன்பமும் துயரமுமாக இருந்தது. இருப்பினும் அவர் கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார். இவர் செய்த காரியம்தான் உண்மையிலேயே எல்லோரையும் வியக்க வைத்தது. அவர் அப்படி என்னதான் செய்தார் என்றால், மதுரையிலே கொடிகுளம் என்ற இடத்திலே தனக்கு இருந்த 1.5 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புமிக்க அந்த இடத்தை ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பள்ளிக்கு தன்னுடைய சொத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக விரும்பினால் உங்கள் செயல்களை அதை குறித்து காட்டும். நாம் அனைவரும் உண்மைக்கு சான்று பகர இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். இன்று அன்னையாம் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. அன்னையாம் திரு அவை 3 நபர்களுடைய பிறப்பு பெருவிழாவினை தான் கொண்டாடுகிறது. ஒன்று, இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அதை தான் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக, கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் முழுமையாக பங்கெடுத்த அன்னை கன்னிமரியாளினுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். மூன்றாவதாக, இன்றைய நாளிலே நாம் விழா கொண்டாடுகிறோமே, புனித திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். ஏன் அன்னையாம் திரு அவை இவருக்கு இத்தகைய முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால், இவர் இயேசுவுக்கு முன்னோடியாகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்ததாலும் மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்ததாலும் அன்னையாம் திரு அவை இவருடைய பிறப்பு பெருவிழாவினையும் கொண்டாடுகிறது. மற்ற அனைத்து புனிதர்களுடைய இறப்பு விழா அல்லது விண்ணக பிறப்பு விழாவை தான் கொண்டாடுகிறது. பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் இவ்வுலகிலே வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய புனிதர் நமக்கு எடுத்து எம்புகிறார்.
நாம் பல புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் எல்லோருமே அதிக ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் அல்ல, மிக குறுகிய ஆண்டுகளே வாழ்ந்தவர்கள். அதிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையை சொல்கிறேன். புனித டோம்னிக் சாவியோ, இவர் வாழ்ந்த காலம் வெறும் 14 ஆண்டுகள். நம்முடைய சமகாலத்து புனிதர் கார்லோ வாழ்ந்தது வெறும் 15 ஆண்டுகள். புனித குழந்தை தெரசம்மாள் வாழ்ந்தது 24 ஆண்டுகள். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வாழ்ந்தது 35 ஆண்டுகள். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நம்முடைய இந்திய நாட்டிற்கு அறிவிக்க வந்த புனித சவேரியார் வாழ்ந்தது 46 ஆண்டுகள். இவர்கள் வாழ்ந்ததெல்லாம் அதிக காலம் அல்ல, மிக குறுகிய காலமே. ஆனால் இவர்களுடைய வாழ்வு எல்லாமே ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக இருந்தது. எனவேதான் சாதாரண மனிதர்களாக பிறந்த இவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்விலே புனித திருமுழுக்கு யோவானை போன்று சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 11 நாம் வாசிக்க கேட்டோம். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவே புனித திருமுழுக்கு யோவானை இந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார். காரணம் என்ன? அவர் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் சாடுகிறார். நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக விரும்பினால் உங்கள் செயல்களே அவற்றை காட்டும் என்று சொல்கிறார். இதைதான் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 7-8 இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலுமாக இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவானை அனைவரும் மெசியா என்று ஏற்றுக்கொண்டு அவரிடம் வந்தபோது, நான் மெசியா அல்ல, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 8 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அவருக்கு முன்னோடியாக வந்தேன், அவருக்கு சான்று பகரவே நான் வந்தேன் என்று சொல்கிறார். மேலுமாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 29 இப்படியாக வாசிக்கின்றோம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியான இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சுட்டிக்காட்டியவர் புனித திருமுழுக்கு யோவான். மேலுமாக யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 30 இப்படியாக வாசிக்கின்றோம். அவருடைய செல்வாக்கு உயர வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முழுமையான உண்மையான சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவர். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இப்படியாக வாசிக்கின்றோம். ஏரோது தன்னுடைய சகோதரரின் மனைவியை வைத்திருந்தான். இது முறை அல்ல, நீர் கடவுளுக்கு உகந்தவனாக வாழ வேண்டும் என்று சுட்டி காட்டியதால் தன்னுடைய இன்னுயிரையும் இழக்க நேர்ந்தது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் புனித திருமுழுக்கு யோவானை போன்று கடவுளுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாம் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாம் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும்
திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம்.
இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இது நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அழித்திடும் திரு உடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். உயிரினை அழித்திடும் திருவுடலாம், உறவினை வளர்த்திடும் இறை உடலாம், பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு